சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது தர்மன் படத்தோட ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கார். மேலும் இந்த தர்மன் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் டாக்டராக நடிக்கிறார். தொடர்ந்து இந்த படத்துடைய ஷூட்டிங் இப்போ விறுவிறுப்பாக எடுக்கப்பட்டு வருது. அஸ்வந்த் மாரிமுத்து இயக்கத்தில் அனிருத்தோட மியூசிக்கில் கமல்ஹாசனோட ப்ரொடக்ஷன்ஸில் ரஜினி நடிச்சிட்டு வராரு. அதைத் தொடர்ந்து தலைவர் 174 படத்தில் நெல்சனோட இயக்கத்தில் நடிக்கிறாரு. மேலும் தலைவர் 175 படம் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கடைசி படம் என சொல்லப்பட்டு வருது. அதனால் இந்த படத்துடைய பட்ஜெட்டும் பிரம்மாண்டமாக இருக்கும், இயக்குனரும் பிரம்மாண்டமாக இருப்பாங்க என சொல்லப்படுது. மேலும் இந்த படத்துடைய இயக்குனரை தற்போது தீவிரமாக தேடிட்டு வராங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். காரணம், இந்த படம் தான் ரஜினியோட கெரியர்லேயே லாஸ்ட் படம் என சொல்லப்படுது. அதனால் அட்லி இந்த படத்தை எடுக்க அதிக வாய்ப்பு இருப்பதா தற்போது செய்திகள் கிடைச்சிருக்கு. ஏற்கனவே ஷங்கர், KS ரவிக்குமார் என பெயர்கள் அடிபட்டாலும் தொடர்ந்து அட்லி தான் இந்த படத்தை எடுப்பார் என செய்தி கிடைச்சிருக்கு. காரணம், ஏற்கனவே அட்லி ரஜினியை வச்சு படம் எடுக்க நிறைய வாட்டி முயற்சி செஞ்சிருக்கிறார். ஆனால் அது அமையலை. ஷங்கரோட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தபோது எந்திரன் படத்துடைய அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு அட்லி. அப்போத்திலிருந்தே ரஜினியை வச்சு டைரக்ட் பண்ணணுன்னு அட்லிக்கு ரொம்ப ஆசையாம். மேலும் சயின்ஸ் ஃபிக்ஷனல் கதையை தான் ரஜினியை வச்சு எடுப்பேன் என அட்லியே ஒரு தடவை சொல்லியிருந்தார். இப்போ அட்லி அவர்கள் ராக்கா அல்லு அர்ஜுனை வச்சு பிரம்மாண்ட பட்ஜெட்டில் சன் பிக்சர்ஸ் தயாரிச்சிட்டு வராங்க. இந்த படத்துடைய வேலைகளில் பிஸியாக இருக்கார். கிட்டத்தட்ட அவதார் லெவலுக்கு ஒரு படத்தை எடுத்துகிட்டு இருக்காரு அட்லி. அதே போல் ஒரு பிரம்மாண்டமான கதையை தான் ரஜினியை வச்சு எடுப்பார் எனவும் அதற்கான கதையையும் ஏற்கனவே சூஸ் பண்ணி வச்சுட்டாரு என செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து அட்லி சொன்ன கதையுமே ரஜினி அவர்களுக்கு பிடித்ததாகவும் அதனால் அட்லியை கதையை டெவலப் பண்ணுங்க என ரஜினி சொன்னதாக தகவல்கள் போய்கொண்டிருக்கிறது. ஆனாலும் தொடர்ந்து வித்தியாசமான கதை மற்றும் அதற்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட் அமையும் போது அந்த இயக்குனரை ரஜினியை தேர்ந்தெடுத்துடுவார். ஏற்கனவே தலைவர் 173 படத்துக்கு பல இயக்குநர்களில் தேர்ந்தெடுத்து கடைசியில் அஸ்வந்த் மாரிமுத்துக்கிட்ட கையில் கொடுத்தாரு. அதே போல தான் தலைவர் 175க்கும் இருக்கும் என சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தலைவர் 175 தான் ரஜினியோட கடைசி படமா? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் முடிச்சு தான் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.